அப்படியா? இரு பாப்போம். ஓல் விடுறானா? ஏறிக்கோங்க. ஏறிக்கிட்டேன். இவனே இங்க வீடியோ படுத்தா வந்துக்கிறான். ஓல் விடுவான். இவனா கண்டுபிடிச்ச மாதிரி. 2 எமோட் போட்டுக்கோங்க. 2 எமோட் போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு எமோட். இது ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. சரி ஓகே. ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சுக்கோங்க. ஏதோ சம்திங். பாருங்க. பவர் போட்டு இருங்க. பவர் போட்டு நல்லா மேல பாத்துக்கோங்க. இப்படி மேல பாத்துட்டு போங்க. அந்த கிளைடர் வந்தனே கேன்சல் பண்ணிட்டு இப்படி கிளைட் அடிச்சிரணும். கிளைடர்ல வர கூடாது. கேன்சல் பண்ணிட்டு கிளைட் அடிச்சிரணும். சரி ரெண்டு ஃபுல்லா போடணுமா? எமௌண்ட் எது ப்ரோ? எமௌண்ட் ஃபுல்லா போடணும். போச்சு ப்ரோ. இப்ப நான் போறேன் பாருங்க. போட்டேன். அது முடிச்சிட்டு அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் அண்ட் வந்து பவர் ஃபுல்லா போட்டு பவர் போட்டு அப்படியே மேல பாத்துட்டு அது தானா கேன்சல் ஆயிரும். நீங்க கேன்சல் பண்ண வேணாம். ஓகே. உங்களுக்கு எப்ப கிளைடர் வருதோ அந்த கிளைடர் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே கிளைடர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. தெரியாம கேன்சல் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டா அப்பாச்சு. ஏதோ தப்பா இருக்கு. சரி ஓகே வாங்க. நான் எங்க அப்படி போய் சொல்லாம ப்ரோ. ப்ரோ போய்ட்டோம் ப்ரோ. டபுள் ஸ்ட்ரைட்டா ஆயிருதுல அந்த முடியும். என்ன நானும் வந்துட்டேன். அதுவே பண்ணல. ஆமா அந்த ஆட்டிட்யூட் கீழே வர மாட்டேங்குது அந்த மீட்டர். உண்மைதான். உட்கார்ந்து நைட் உட்கார்ந்து ரிவ்யூவா பாத்துருக்கான் போல. ட்ரிக்ஸ் எல்லாம் நீக்கா கத்துட்டு வந்துருவேன். ப்ரோ ஸ்கூல்ல இருக்கான் ப்ரோ. அப்பாஸ்ல இருக்கான் ப்ரோ. வாட்ச் அவுட். எங்க பக்கி இருக்கு. என்னடா இவ்வளவு வருது? வெரிடா. அண்ணா ஸ்டால் பலன் மட்டும் தான் ப்ரோ வரும். அங்க இருந்து வராது. ஏன் அப்படி? இதுதான் மலை. மேல இருக்கு. சார்ஜ் வச்சிட்டு சீனா போட்டுட்டு. டேய் இவன்